அம்பரமே தண்ணீரே அம்பரமே தண்ணீரே அம்பரமே தண்ணீரே தோரே அறம் செய்யும் அம்பரமே தண்ணீரே சோரே அறம் செய்யும் எம்பெருமானந்த கோபால எழுதிராய் எம்பெருமானந்த கோபால எழுதிராய் கொம்பனார்க்கெல்லாம் கொழுந்தே குலவிளக்கே கொம்பனார்க்கெல்லாம் கொழுந்தே குலவிளக்கே எம்பெருமாடி யசோதாயரி ஊராய் எம்பெருமாடி யசோதாயரி ஊராய் எம்பரமுடரு தோங்கி மூலகளந்த எம்பரமுடரு தோங்கி மூலகளந்த உம்பர் கோமனே உறங்காதெழுதிராய் உம்பர் கோமனே உறங்காதெழுதிராய் செம்போர் கழலடி செல்வா பலதேவா செம்போர் கழலடி செல்வா பலதேவா செம்போர் கழலடி செல்வா பேயும் நீயும் ஊரகேலோரியம் பாவாய் பேயும் நீயும் ஊரகேலோரியம் அம்பரமே தண்ணீரே சோரே அறம் செய்யும் எம்பெருமான் நந்தகோபாலாய் எழுந்திராய் கொம்பனார்க்கெல்லாம் கொழுந்தே குலவிளக்கே எம்பெருமாட்டி அசோதாய் அறிவுராய் அம்பரம் ஊடு அறுத்து ஓங்கி உலகளந்த உம்பர் கோமானே உறங்காதெழுந்திராய் செம்பொற் கழலடிச் செல்வா வலதேவா உம்பியும் நீயும் உறங்கேலோர் எம்பாவாய். 17ஆம் பாசுரம் இது. ரொம்ப தான தர்மத்தை பற்றி 2ஆம் பாசுரத்திலேயே சொன்னா இல்லையா, ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கை காட்டி உய்யுமாறெண்ணி உகந்தேலோர் எம்பாவாயின்னு. அது அந்த இடத்துல சொன்னா. ஆனால் இந்த இடத்துல மெய்ப்பித்து காண்பித்தாள் ஆண்டாள். எந்த விதமான தான தர்மங்கள் செய்ய வேண்டும்? அம்பரமே வஸ்திரம், தண்ணீரே ஜலம், ஷோரே சாப்பாடு, அறம் செய்யும். இதுதான் நமக்கு நல்ல ஒரு வழியை காண்பிக்கும். வஸ்திரதானம் செய்ய வேண்டும், ஜலதானம் செய்ய வேண்டும், அதே மாதிரி அன்னதானம் செய்ய வேண்டும், சாப்பாடிட வேண்டும். கோவில்களில் எவ்வளவு கோவிலில் சாப்பாடு இடுகின்றார்கள், மட்டத்திலெல்லாம் ஆசிரமத்திலெல்லாம் எவ்வளவு சாப்பாடு போடுறா, அது ஒரு பக்கம். ஜலம், ஒருத்தருக்கு தவித்தால் அவர்களுக்கு ஜலம் கொடுக்க வேண்டும். வஸ்திரம் இல்லாதவர்களுக்கு வஸ்திரம் கொடுக்க வேண்டும். வஸ்திரதானமும் ரொம்ப முக்கியம். இதில் ஒரு ஐதிஹ்யம் பொதுவாக ஆச்சாரியர்கள் சொல்லி நான் கேட்டிருக்கேன். ஸ்ரீ அகோபில மடம் என்னும் உயர்ந்த ஆஸ்தானத்தை அலங்கரித்த 42ஆம் பட்டம் ஆச்சாரியர் ஸ்ரீமத் அழகிசிங்கர் என்று பெயர். அவர் இஞ்சிமோடு என்கின்ற கிராமத்தை சார்ந்தபடியால் இஞ்சிமோட்டழிசிங்கர் என்று சொல்லுவார்கள். அந்த ஸ்ரீமத் அழகிசிங்கர் தான் ஒரு காலகட்டத்தில் காலக்ஷேபம் சாதித்து கொண்டிருந்தாராம். உயர்ந்த விஷயம் பேசிட்டு இருக்கார். அப்போ அந்த காலக்ஷேபம்னா எல்லா கதவு ஜன்னல்லாம் மூடிடுவா,
அந்தர்கத சிஷ்யர்கள் மட்டும் இருப்பார்கள். திடீர்னு யாரோ கதவை திறந்தா, புத்தி சுவாதீனம் இல்லாதவர் போலும். அவர் உள்ள வந்த உடனே, எனக்கு ரொம்ப குளிர்றது, வஸ்திரமே இல்லை, யாராவது வஸ்திரம் கொடுக்குறீளா அப்படின்னு கேட்டாராம். உடனே ஸ்ரீமத் அழகிசிங்கர் கைங்கரிய பரரை பார்த்து சொன்னாராம், இவருக்கு வேஷ்டியை கொடுத்துரு, கம்பளத்தை கொடுத்துரு சொல்லியிருக்கார். ஆச்சு, ஒரு 20-30 நாள் ஆயிருக்கு. ஒரு நாள் மார்கழி மாதத்தில் இவர் அம்பரமே தண்ணீரே பாசுரத்துக்கு அர்த்தம் சொல்லின்னு வரார் ஸ்ரீமத் அழகிசிங்கர். அம்பரமே அறம் செய்யும், தண்ணீரே அறம் செய்யும், ஷோரே அறம் செய்யும்னு தனித்தனியா பங்கியை சேவிக்கும் போது ஆண்டாள் நாச்சியார் என்ன சொல்லியிருக்கா? அம்பரமே அறம் செய்யும், வஸ்திரதானம் பண்ணுங்கோ. உடனே ஸ்ரீமத் அழகிசிங்கருக்கு ஞாபகம் வந்தது. அன்னைக்கு ஒரு அடியவர் வந்திருந்தாரே, அவருக்கு கொடுக்குறோன்னு சொன்னோமே, அங்க கைங்கரியபரரை பார்த்து கேட்டாராம், கொடுத்துட்டேளான்னு. ஐயோ மறந்தே போயிட்டேனாராம். அப்போ ரொம்ப அழுதுட்டாராம் விக்கி விக்கி ஆச்சாரியன். அப்ப இருந்த அந்த கைங்கரியபரர் கேட்டிருக்கார், அதுக்கு எதுக்கு அழுவானே, அன்னைக்கு கேட்டிருக்கார், இன்னைக்கு கொடுத்துட்றேன். அப்படி பெருமாள் நமக்கு மோட்சத்துக்கு சொன்னா விடுவோமோ? நம்ம இப்போ சரணாகதி பண்ண உடனே எனக்கு மோட்சம் கொடுப்பேன்னு ஒரு உறுதி கொடுன்னு சொல்லி தானே வாங்கிக்கிறோம். நீ சொல்லியிருக்க, கொஞ்ச நாள் யோசிச்சுட்டு சொல்றேன்னு சொன்னா விடுவோமோ? ஒருத்தர் கேட்ட பொழுது கொடுக்காமல் போய்விட்டோமே, அந்த எண்ணம் ஒருத்தருக்கும் வரக்கூடாது. கேட்டவுடன் நம்மளால முடிஞ்சா கொடுத்துடணும். அம்பரமே தண்ணீரே ஷோரே அறம் செய்யும். யார் எழுப்ப வந்திருக்கா? ஆண்டாள், காவலாளி, துவஜபட்டத்தில் இருக்கக்கூடியவாளெல்லாம் பிரார்த்திச்சாச்சு. இப்போ உள்ளவரா, உள்ள ஜன்னல் வழியா திறந்து பார்த்தா 4 பேர் படுத்துட்டு இருக்கிறது தெரியுது. முதல்ல நந்தகோபாலன், அடுத்தது யசோதை, அடுத்தது கண்ணன், அடுத்தது பலராமன். இந்த கிரமத்துல படுத்துட்டு இருக்கா. படுத்துட்டு இருக்கவா பெருமையும் சொல்லணும், அதோடு சேர்த்து கண்ணனையும் சேர்த்து சொல்லணும். எப்படி சொல்றான்னு பார்க்கலாம். அதனால சொல்றா, அம்பரமே தண்ணீரே சோரே அறம் செய்யும், எம்பெருமான் நந்தகோபாலா எழுந்திராய். எல்லோருக்கும் சுவாமியாக இருக்கக்கூடிய நந்தகோபாலனை எழுந்துக்குங்கோ. மாமனாரை கொண்டாட வேண்டாமா? 1வது பாசுரத்துல கூர்வேல் கொடுந்தொழிலன் நந்தகோபன், 16வது பாசுரத்துல நாயகனாய் நின்ற நந்தகோபன். இந்த இடத்துல எம்பெருமான் நந்தகோபாலா எழுந்திராய். கொம்பனார்க்கெல்லாம் கொழுந்தே குலவிளக்கே. ஒரு குலத்துக்கு பெருமை சேர்க்கக்கூடிய விதத்தில் வாழ்ந்து வசிக்கக்கூடிய யசோதையே, குலவிளக்கே, எம்பெருமாட்டி, எப்பேற்பட்ட பெருமை படைத்தவள் நீ. அசோதாய் அறிவுராய், நீ எழுந்திருந்து எங்களுக்கு வழி காண்பிக்க வேண்டாவோ? அம்பரம் ஊடு அறுத்து ஓங்கி உலகு அளந்த. 3வது பாசுரத்துல ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர் பாடி வாமனனை நினைத்து திருவிக்கிரமனை கொண்டாடினா. 17வது பாசுரத்துல அம்பரம் ஊடு அறுத்து ஓங்கி உலகளந்த மறுபடியும் வாமன திருவிக்கிரமாவதாரங்களை கொண்டாடினா. 24வது பாசுரத்துல அன்னி உலகமிழந்தாய் அடி போற்றி. முதல் 10 பாசுரத்துல 3வது பாசுரத்துல திருவிக்கிரமாவதார அனுபவம். அடுத்த 10 பாசுரத்துல 17வது பாசுரத்துல திருவிக்கிரமாவதார அனுபவம். அடுத்த 10 பாசுரங்கள்ல 24வது பாசுரத்துல திருவிக்கிரமாவதார அனுபவம். அம்பரம் ஊடு அறுத்து, பெருமாள் உலகை அளக்கும் போது பூஹு புவஹ சுவஹ மகஹ ஜனஹ தபஹ சத்தியம் என்று சொல்லி அண்டகட்டாகத்தையும் தாண்டி ஆவரண ஜலத்தையும் தாண்டினாராம். அதுல ஒரு தொலை போட்டு திருவடி போயிட்டு இருக்கு. அம்பரம் ஊடு அறுத்து, அதை அறுத்து விட்டு அதையும் தாங்கி செல்கின்றதல்லவா. ஓங்கி உலகளந்த, யாரவன்? அப்பேற்பட்டவன் தான் இங்க இருக்கான். உம்பர் கோமானே, அங்கு இருக்கக்கூடிய இந்திரன், சந்திரன், சூரியன், அக்னி, வாயு, வருணன், யமன் போன்ற அஷ்டதிக்பாலகர்களும் உன்னை சேவிக்கிறது பெரிய விஷயம் இல்ல. சதா பஷ்யந்தி சூரையஹா என்று ஸ்ரீவைகுண்டத்தில் நித்திய விபூதியில் எப்பொழுதுமே ஹாவு ஹாவுன்னு சாமகானம் அணிந்திருக்காளே, அவளும் உன்னை சேவிச்சுட்டு இருக்கா. அம்பரம் ஊடறுத்து ஓங்கி உலகளந்த உம்பர், அப்பேற்பட்ட தேவர்களுக்கு கோமான், அப்பேற்பட்ட சுவாமியே, உம்பர் கோமானே உறங்காது எழுந்திராய். செம்பொர் கழலடி செல்வா பலதேவா. நந்தகோபாலன் எழுப்பியாச்சு, யசோதை எழுப்பியாச்சு, கிருஷ்ணரை எழுப்பியாச்சு. கடைசியில செம்பொர் கழலடி செல்வா பலதேவா, அப்பேற்பட்ட வீரலட்சுமி பொருந்திருக்கக்கூடிய பலராமா, சங்கர்ஷனா. அதனால செம்பொர் கழலடி செல்வா பலதேவா, உம்பியும் நீயும் உறங்கேலோர் எம்பாவாய். நீயும் உன்னுடைய தம்பியும் எழுந்திருக்க வேண்டாவோ சொல்லுகின்றாள் ஆண்டாள். இந்த பாசுரம் ரொம்ப ஆச்சரியமான அர்த்தம் சொல்லியாச்சு. இல்லை ஒரு சூக்ஷ்மம் இருக்கு.
வயசு ரீதியில இவ படுத்துட்டு இருக்கான்னு பார்த்தா எப்படி படுத்துட்டு இருக்கணும்? நந்தகோபாலன், யசோதை, பலராமன், கண்ணன், அப்படிதானே வரிசை கிரமம். பலராமன் கண்ணனுக்கு மூத்தவன் அண்ணோ அப்படிதானே படுத்துக்கணும். இப்படி மாத்தி வச்சுக்கோங்க. இப்போ முதல்ல கண்ணன், பலராமன், யசோதை, நந்தகோபாலன் ஒன்று இப்படி படுத்துட்டு இருக்கணும், இல்லாட்டா அப்படி படுத்துட்டு இருக்கணும். இந்த மைக்ரோசாஃப்ட் எக்ஸல் எல்லாம் போனேன் அசெண்டிங் டிசெண்டிங்னு வரும் பாருங்க, மேலேந்து கீழே கீழேந்து மேலே அப்படி படுத்துட்டு இருக்கணும். இது அப்படி இல்லை. நந்தகோபாலன் சரி, யசோதை சரி, பலராமன் வர வேண்டிய இடத்துல பலராமனுக்கும் யசோதைக்கு நடுவில் சின்ன குழந்தை கிருஷ்ணர் படுத்துட்டு இருக்கு. ஏன் கிருஷ்ணர் நடுவில் வச்சு படுத்துட்டு இருக்கா அப்படின்னு கேட்டா சுவாமி பெரியவாச்சான் பிள்ளை இதுக்கு ரொம்ப அழகான ஒரு சமாதானம் சொன்னார். கிருஷ்ணர் பிற்காலத்தில் கம்சனை வதம் செய்து உக்ரசேனரை ராஜாவாக்கி மக்களை துவாரகைக்கு அழைத்து சென்று ருக்மிணியை மணந்து சத்யபாமையை மணந்து ஜாம்பவதியை மணந்து சுகமாக வசிக்கக்கூடிய காலத்தில் ருக்மிணிக்கும் கண்ணனுக்கும் பிறந்த பிள்ளை பிரத்யும்னன், பிரத்யும்னனுக்கு பிற்காலத்தில் பிறந்த பிள்ளை அனிருத்தன். அந்த அனிருத்தன் நல்ல யுவாவாக இருக்கும்போது அதே சமயத்தில் பாணாசுரனுக்கு ஒரு பெண் இருந்தாள், உஷா என்று பெயர். அந்த உஷை அம்பாளை தியானித்து நோம்பிருந்தாள். அம்பாள் கனவில் சொன்னாள், உனக்கு பிரத்யட்சமாகி சொன்னாள், உனக்கு கனவில் ஒரு யுவா தோன்றுவான், அவன்தான் உனக்கு மணாளன்னு சொல்லி வச்சா. இவளும் காத்திருந்தாள். ஒரு நாள் யுவாவை கனவில் கண்டாள். அழகா இருக்கான் பார்க்கறதுக்கு. இது யாரு புரியல. இந்த அவயவங்கள் எல்லாம் சொல்லி தன்னுடைய தோழி சித்திரலேகாவை வரைய வச்சா. அது யாருன்னு பார்த்தா சாக்ஷாத்து கிருஷ்ணருடைய பிள்ளையின் பிள்ளை, கிருஷ்ணருடைய பேரன் அனிருத்தன். அந்த அனிருத்தனை படுக்கையோட கடத்தின்னு வந்து விட்டா சித்திரலேகா. புரண்டு படுத்தா உஷா. பார்த்தா அனிருத்தன். அனிருத்தன் உஷாவை பார்த்தான். ரெண்டு பேரும் பார்த்தா என்ன பார்வை, உந்தன் பார்வை. காதல் வந்து விட்டது. காதல் வசப்பட்டவர்களை பார்த்துவிட்டு காவலாளிகள் பாணாசுரனை அழைக்க பாணாசுரன் உஷையையும் அனிருத்தனையும் அந்த சிறைச்சாலையில் வைக்க, என் பேரன் சிறைச்சாலையில் இருப்பதா என்று கண்ணன் பிரத்யும்னனோடு எல்லோரோடும் படையை திரட்டி கொண்டு வர பாணாசுரனுக்கும் சிவபெருமானும் கார்த்திகையானும் கரிமுகத்தானும் யுத்தம் செய்ய சிவஜ்வரம் நாராயண ஜ்வரம் என்கின்ற அஸ்திரங்கள் பிறக்க கடைசியில பாணாசுரன் தோற்று போனான். அப்போது உஷையும் அனிருத்தனும் சந்தோஷமாக துவாரகையில் வாழ்ந்தார்கள். இருக்கா? இப்போ உள்ளுக்குள்ள பயமாம் ஆண்டாளுக்கு. கிருஷ்ணரை கடைசியில வச்சுட்டா மறுபடியும் யாராவது அசுரன் கடத்தின்னு போயிட்டா என்ன பண்றதுன்னு. அதனால கிருஷ்ணருடைய பேரனுக்கு ஏற்பட்ட நிலை கிருஷ்ணருக்கு ஏற்படக்கூடாதுங்கிறதுக்காக ஒரு பக்கம் அம்மா அப்பா காவல், இன்னொரு பக்கம் வீரலட்சுமியோடு பொருந்திய பலராமன் காவல், நடுவில் கிருஷ்ணரை வச்சாதானே யாரும் கிருஷ்ணரை கடத்தாம இருக்க முடியும். அதனால வச்சதாக இந்த ஐதிஹ்யத்தில் தெரிவிக்கின்றார். ரொம்ப சுவாரஸ்யம், ரொம்ப அனுபவம் மிக்க ஒரு ஐதிஹ்யத்தை சுவாமி பெரியவாச்சான் பிள்ளை இந்த 17வது பாசுரத்துக்கு தெரிவிக்கின்றார். அம்பரமே தண்ணீரே ஷோரே அறம் செய்யும் எம்பெருமான் நந்தகோபாலா எழுந்திராய், கொம்பனார் கெல்லாம் கொழுந்தே குலவிளக்கே எம்பெருமாட்டி அசோதாய் அறிவுராய், அம்பரம் ஊடறுத்து ஓங்கி உலகளந்த உம்பர் கோமானே உறங்காதெழுந்திராய், செம்பொற் கடலடி செல்வா பலதேவா உம்பியும் நீயும் உறங்கேலோர் எம்பாவாய். இந்த பாசுரம் ரொம்ப அமோகமான ஒரு பாசுரம். ஏன் இது சொல்றேன்னா, ஸ்ரீமத் அகோபில மட்டத்தில் 42ஆம் பட்டம் ஸ்ரீமத் அழிசிங்கர், இஞ்சிமோட் அழிசிங்கர்னு என்ன பெயர், அவருடைய கால கட்டத்தில் நடந்த ஒரு சம்பவத்தை நிறைய ஆச்சாரியர்கள் சொல்லி கேட்டிருக்கின்றேன். அவர் ஒரு முறை காலக்ஷேபம் செய்து கொண்டிருக்கும் போது ஒரு புத்தி சுவாதீனம் இல்லாதவர், மேபி he needed some medical help. அவர் வந்து சொன்னார், ஆச்சாரியரே ரொம்ப குளிர்றது, நீக்கு போத்திக்கிறதுக்கு ஒரு போர்வை இருக்குமா சன்னியாசி கிட்ட. சன்னியாசி எல்லாத்தையும் விட்டவர். ஆனா ஸ்ரீமத் அழிசிங்கர் அப்போது இருந்த கைங்கரியப்பரர்கள்ட்ட சொன்னாராம், உடனே இவனுக்கு ஒரு வஸ்திரத்தை கொடுத்துரு, பாவம் இவன் கேட்கறான்னு. ஆச்சு, ஒரு மாசம் ஆச்சு, 2 மாசம் ஆச்சு, திருப்பாவை மாசம் மார்கழி மாசம் வந்து காலக்ஷேபம் செய்து கொண்டிருக்கும் போது இந்த பாசுரம் நாள் வந்தது. அம்பரமே தண்ணீரே ஷோரே, ஷோரும் ஜலமும் அம்பரம் வஸ்திரமானது ஒருவருக்கு தானம் செய்தால் நல்லதுன்னு ஆண்டாள் சொல்லியிருக்கா. சரி, இந்த வஸ்திரம் நம்ம கொடுக்கிறோம்னு ஒருத்தர்கிட்ட சொல்லியிருந்தோமே, இவ கொடுத்திருப்பா, எதுக்கும் கேட்டுடலாம்னு கைங்கரியவராள் கிட்ட அந்த ஒருத்தர் வந்தாரே அன்னைக்கு, பாவம் அடியவர் வஸ்திரம் வேணும்னு கேட்டாரே, தனக்கு போர்வை வேணும்னு கொடுத்தேளா, இவ கொடுக்க மறந்துட்டோன்னு சொல்லிட்டானாம் கைங்கரியவராள். ஓன்னு விக்கி விக்கி அழுதாராம் ஸ்ரீமத் அழிசிங்கர். என்ன சொன்னாராம், ஐயோ, அதை கேட்ட போது நம்மளால கொடுக்க முடியாம போயிடுத்தே, ஆண்டாள் நம்மள மன்னிப்பளும்,
என்கின்ற எண்ணம். அப்படின்னா எந்த அளவுக்கு அவர்களுக்கு திருப்பாவையில் ஒரு ஈடுபாடு, பக்தர்களிடத்தில் பிராவண்யம் இருந்தது என்பதை தெரிந்து கொள்ளலாம். அந்த கிரமத்திலே அம்பரமே ஆடை என்ன, ஒருத்தருக்கு பிசியோலாஜிக்கல் நீட்ஸ், நீங்க மேனேஜ்மெண்ட் படிக்கிறவாளா இருந்தா மேஸ்லோஸ் ஹைரார்கி என்கின்ற ஒரு விஷயத்தை படிப்பேன். அது ஒரு பிரமிட் மாதிரி. ஒருவனுக்கு வாழ்க்கையில எதெல்லாம் தேவை, முதல்ல பிசியோலாஜிக்கல் நீட்ஸ், வஸ்திரம் தேவை, சாப்பாடு தேவை, ஜலம் தேவை, அதை சொல்லுகின்றாள். அம்பரமே ஆடை என்ன, தண்ணீரே குளிர்ந்த நீர் என்ன, ஷோரே அன்னம் என்ன, இவைகள். அதனால சாப்பாடு, ஒருத்தருக்கு சாப்பாடு இட வேண்டும், நம்மளே சாப்பிடக்கூடாது, இன்னொருத்தருக்கும் சாப்பாடு போடணும். ஜலத்தை யாராவது வீட்டுக்கு வந்தா கொஞ்சம் ஜலம் வேணுமா அப்படிங்கிற அந்த ஆசை, அந்த அவாவோடு கேட்க வேண்டும். வஸ்திரம், யாருக்காவது வஸ்திரதானம் பண்ணலாமே, தப்பில்லையே. அம்பரமே தண்ணீரே ஷோரே அறம் செய்யும், இது தர்மமாக கொள்ளக்கூடிய அளித்து வரும் எம்பெருமான், எங்களுக்கு தலைவராக இருக்கக்கூடிய நந்தகோபாலனே. நந்தகோபாலனை பார்த்துட்டு நீங்க தானே எங்களுக்கு தலைவர், நீங்க தானே இந்த அம்பரமே தண்ணீரே ஷோரேன்னு வஸ்திரதானம், ஜலத்தை தானமாக கொடுப்பது, அதாவது சாப்பாடு அன்னதானத்தை செய்பவர் நீதானே. அதனால நந்தகோபாலா, அப்பேற்பட்ட நந்தகோபாலரே எழுந்திராய், விழித்து எழுந்திருக்க வேண்டும், நீங்க எழுந்திருந்து பார்க்க வேண்டும். முதல்ல வரவேண்டிய மாமனாருக்கு நமஸ்காரம் பண்றா. வாயில் காப்பான் கோயில் காப்பானுக்கு நமஸ்காரம் பண்ணியாச்சு, அவ வழி கொடுத்துட்டா. இப்ப வீட்டு வாசலுக்கு சென்றாச்சு, அங்க ஜன்னல் வழியா பார்த்தால் முதல்ல நந்தகோபாலன் படுத்துக் கொண்டிருப்பது தெரிந்தது. அதனால எழுந்திராய், கொம்பனார்க்கு, கொம்பு போன்ற மாதர்களுக்கு எல்லாம் கொழுந்தே, அனைவருக்கும் கொழுந்து போன்றவளே, அனைவர்களுக்கும் சாரமாய் பிடித்திருக்கக்கூடிய அந்த குணங்களோடு கூடியவளே. மாமியார சொல்றா, நீ எனக்கு மட்டும் பிடிச்சவோ உனக்கு மட்டும் பிடிச்சவோங்கிறதுல, இங்க இருக்கக்கூடிய ஆய்ப்பெண்கள் அத்தானா பேருக்கும் யசோதைனா ஒரு தனி ஆசை உண்டு. அப்பேற்பட்ட கொழுந்தே, குல விளக்கே, நம் இடைக்குலத்துக்கு விளக்காக நீ இருக்கின்றாய். நீண்டெடுத்த பிள்ளையும் தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை என்று நம் ஆயர் குலத்தினில் தோன்றும் அடிவிளக்காக அவன் இருக்கின்றான். நீ ஒரு விளக்கு, நீ பெத்தது ஒரு விளக்கு, நீ எங்கள் குலத்துக்கு விளக்காக இருக்கின்றாய். குலவிளக்கே, நமது இடைக்குலத்திற்கு விளக்காய் திகழ்பவளே. ஹனுமான் சீதா பிராட்டிய பார்த்துட்டு சொன்னார், உன் குலம் உன்னதாக்கி உயர்ப்புகளுக்கு ஒருத்தியாய தன்குலம் தன்னதாக்கி தன்னை இத்தனிமை செய்தான் வன்குலம் கூற்றுக்கு ஈந்து வானவர் குலத்தை வாழ்வித்து என் குலம் எனக்கு தந்தாள் எண்ணி நீ செய்வது எம்மோயினர் கம்பராமாயணத்துல. இப்பேற்பட்ட தேவர்கள் குலமும் தன் தந்தையான ஜனக மகாராஜாவின் குலமும் மாமனாராய் இருக்கக்கூடிய தசரதனுடைய குலமும் எங்கள் குலமான குரங்கு குலத்தையும் ஒரு சேர ஒரே பெண் வாழ்வித்து அருளுகின்றாள், அவளே சீதை. அப்பேற்பட்ட லட்சணத்தோடு கூடியவள் இந்த யசோதா பிராட்டியும். குலவிளக்கே, நமது இடைக்குலத்திற்கு விளக்காய் திகழ்பவளே. முதல்ல நந்தகோபாலனை பெருமைப்படுத்தியாச்சு, மாமியாரான யசோதைய பெருமைப்படுத்தியாச்சு. எம்பெருமாட்டி, எங்கள் எஜமானியான யசோதா பிராட்டியே. யசோதையை சொல்லிட்டு அறிவுராய், விழித்து எழ வேண்டும், நீ எழுந்துக்கணும் அம்மா. அம்பரம் ஊடு, ஆகாசத்தளவு அழித்து, அதாவது பெருமாள் உலகை அளக்கும் போது, திரிவிக்கிரமனாய் அளக்கும் போது ஒரு பாதம் ஆகாயம் நோக்கி செல்ல, அங்க அண்டகட்டாகம், ஒரு முட்டையில் எப்படி அந்த மேல இருக்கக்கூடிய ஆவரணம் இருக்குமோ, ஷெல் இருக்குமோ, அந்த மாதிரி இந்த பிரம்மாண்டம் என்னும் முட்டைக்கு ஒரு ஷெல் இருக்குமா, அதுக்கு நடுவில் ஆவரண ஜலம் இருக்குமா, அதையும் ஊடு அறுத்து அதையும் பிளந்து கொண்டு, நான் சத்தியலோகத்தையும் தாண்டி போறதே பகவானுடைய திருவடி. அம்பரம் ஊடு, ஆகாசவகாசத்தை அழித்து அறுத்து ஓங்கி அண்டகட்டாகத்தை நடுவிலே பிளந்து வளர்ந்து அந்த கட்டாகத்தை உடைத்து அதற்கு நடுவே சென்று உலகு அளந்த, எல்லா உலகையும் ஈரடியால் அளந்த உம்பர்கோ, தேவர்களுக்கெல்லாம் சுவாமியாய் இருக்கக்கூடியவனே. எல்லா தேவர்களும் சுவாமியாக உன்னை கருதுகின்றார் எம்பெருமானே. மானே, மகானாய் பெரியவனாய் உள்ளவனே, செம்பொற் கடலடி சிவந்த பொன்னாலான வீரக்கழல்களை அணிந்த. இப்ப கிருஷ்ணரை பாடியாச்சு. முதல்ல மாமனார் நந்தகோபாலன், அடுத்தது யசோதை மாமியார். இப்ப கிருஷ்ணருக்கு நடுவில் படுத்துட்டு இருக்கார். இப்ப கிருஷ்ணரை திரிவிக்கிரமனாகவே வாமனாய் உலகளந்த திரிவிக்கிரமனாய் கொண்டாடுகின்றாள் ஆண்டாள். அடி திருவடிகளை உடைய. இப்ப பலராமரை கொண்டாடுறா. செம்பொற் கழலடி, சிவந்த பொன்னாலான வீரக்கழல்களை அணிந்த திருவடிகளோடு கூடியவனாய் செல்வா ஜெயஸ்ரீ பெற்றவனே. ஸ்ரீ மகாலட்சுமியினுடைய அனுகிரகம் பெற்று வெற்றியோடு திகழக்கூடிய பலராமா, பலதேவா, பலராமனே, உறங்காது தூங்காமல் எழுந்திருக்க எழுந்திராய் வேண்டும் உம்பியும்.
உன் தம்பியும் உனக்கு தம்பியுமாய் இருக்கக்கூடிய அந்த இடத்துல எடுத்தா நாச்சியார் திருமொழியில தையொரு திங்கள் தரை விளக்கீட்டி தன்மண்டலமித்தும் ஆசி முன்னாள் ஐயனு மனக்கொண்டு தருவணிந்து அழகினிற் கலங்கரிக்க அலங்கதேவா உயவும் அங்கோலோ என்று சொல்லி உன்னையும் உம்பியையும் தொழுதேன்னா இந்த இடத்துல உம்பியும் உனது தம்பியுமாய் இருக்கக்கூடிய கண்ணனும் நீயும் சுவாமியாக இருக்கக்கூடிய நீயும் செம்பொற் கடலடி செல்வனாக இருக்கக்கூடிய நீரும் இருவரும் உறங்கேலோர் எம்பாவாய். நீங்க 2 பேருமே எழுந்துக்கணும். அவரை தான் பாட போறோம். சேர்ந்து நீயும் இருந்தால் உன்னை பாடுவோம். இப்போ ஒரு கேள்வி வந்தது, வயசு கிரமத்துல சொல்லணும்னா நந்தகோபாலனை முதல்ல சொல்லிட்டு யசோதையை சொல்லிட்டு பலராமரை சொல்லிட்டு கிருஷ்ணரை சொல்லியிருக்கணும். சரி, சிறுவர்ல இருந்து ஆரம்பிக்கலாம்னு பார்த்தா கிருஷ்ணரை சொல்லி பலராமரை சொல்லி யசோதை சொல்லி நந்தகோபாலன்னு சொல்லியிருக்கணும். கொஞ்சம் கிரமம் மாறி விடுத்தே. நந்தகோபாலன் சொன்னா சரி, யசோதை சொன்னா சரி, கிருஷ்ணரை சொல்லிட்டு பலராமரை சொல்லுவதற்கு காரணம் என்ன அப்படின்னா, அவ உறங்கும் கிரமத்துல கிருஷ்ணர் பலராமருக்கும் யசோதை நந்தகோபாலனுக்கும் நடுவுல படுத்துட்டு இருந்தாரோ? ஆமா, ஏன்னா அதுக்கு ஒரு சன்னிவேஷம் சொல்ற வியாக்கியாதா பெரியவாச்சான் பிள்ளை. பின்னாடி நடக்கக்கூடிய சம்பவம் தான், அதை முன்னாடியே வியூகித்து இதை செய்தார்களாம். என்ன பின்னாடி நடக்கக்கூடிய சம்பவம்? கிருஷ்ணருக்கும் ருக்மிணிக்கும் பிறந்த பிள்ளை பிரத்யும்னன். பிரத்யும்னனுக்கு பிறந்த பிள்ளைதான் அனிருத்தன். இந்த அனிருத்தனானவன் அவனுடைய யௌவன பர்வதத்தில் அவனை யுவாவாய் பார்த்த பாணாசுரனுடைய பெண் உஷா சித்திரலேகா என்கின்ற தோழிக்கு சொல்ல, அவளும் தான் கட்டிலோடு சேர்ந்து இந்த அனிருத்தனை கடத்தி கொண்டு வர, அனிருத்தனும் அந்த பாணாசுரனுடைய பெண்ணாக இருக்கக்கூடிய உஷா, இவா 2 பேருடைய காவியத்தை உஷானுருத்தம் அப்படின்னு ஒரு பிராகிருத கிரந்தத்துல எடுத்திருக்கா. இவாளுக்கு நடந்த அந்த பிரணய கலகத்துல ஆசையில் அந்த பிரணயத்தில் பிரணய சன்னிவேசத்தை பாணாசுரன் பார்த்து விட்டு சிறைச்சாலையில் அடைக்க, அப்போது கண்ணன் ஒரு படையை திரட்டி கொண்டு கார்த்திகையானும் கரிமுகத்தானும் புறம்பு முதுகிட்டு ஓட என்று சொல்லி அத்தனை பேரோடையும் யுத்தம் பண்ணி பேரனையும் வந்த மனாட்டு பெண்ணையும் மீட்டெடுத்து கொண்டு வந்தார் என்பது சரித்திரம். அப்ப என்ன சொல்றா, இந்த அனிருத்தனை ஏன் கடத்த முடிஞ்சது? அவன் பக்கத்துல யாருமே படுத்துக்கல. ஒருவேளை அவனுக்கு நடந்தது அவனுடைய தாத்தாக்கும் நடந்து விடுத்தானே, கிருஷ்ணருக்கும் நடந்து விடுத்தானே. பெரியவாச்சான் பிள்ளை சொன்னார், அதனால ஆண்டாள் பார்த்தாளாம், கண்ணனை தனியாக ஓரத்தில் விட்டு விட்டால் கடத்தி விடுவார். இந்த பக்கம் பலம் பொருந்திய செம்பொற்கழலடி செல்வனான பலராமன் இருக்கட்டும், இந்த பேர் கூர்வேல் கொடுந்தொழிலன் நந்தகோபாலனும், அதே சமயத்தில் குலவிளக்கே என்று இருக்கக்கூடிய யசோதை இருக்கட்டும், கிருஷ்ணனுக்கு ரட்சகமாக இருக்கட்டும் என்பதற்காக கண்ணனை யசோதை நந்தகோபாலனுக்கும் பலராமருக்கும் நடுவே இட்டார் அப்படின்னு பெரியவாச்சான் பிள்ளை வியாக்கியானம் என்றார். அப்பேற்பட்ட இந்த பாசுரம் தேசிகனை எங்கனை குறிக்கும்? நந்தகோபாலனுடைய ஸ்தானத்துல சுவாமி தேசிகன் இருக்கார். யசோதையின் ஸ்தானத்துல, நந்தகோபாலனுடைய பத்னி ஸ்தானமான யசோதை ஸ்தானத்துல தேசிகனுடைய ரொம்ப குணவதியா இருக்கக்கூடிய பத்னி கனகவல்லி நாச்சியார் என்ன பெயர். அந்த கனகவல்லி என்பவள் தான் திருமங்கைன்னு கொண்டாடுறோம். அவள் இருக்கின்றாள். இந்த பக்கம் பார்த்தேன்னா உம்பர் கோமானே நடுவில் இருக்கக்கூடியது ஸ்ருத பிரகாஷிகா கிரந்தம். கிருஷ்ணனுடைய அந்த வைதுஷ்ய பூர்த்தியை பரபிரம்மத்த தத்துவத்தை சொல்ல வேண்டியது ஸ்ரீபாஷ்யம், அதனுடைய சாரமான ஸ்ருத பிரகாஷிகா. கிருஷ்ணர் ஸ்தானத்துல ஸ்ருத பிரகாஷிகா அப்படின்னா தேசிகரும் அவருடைய பத்னியும் ஒரு பக்கத்திலேருந்து ஸ்ருத பிரகாஷிகையை காப்பாத்துறா, இன்னொரு பக்கத்துல அவருடைய குமாரரான குமார வரதன் அவனும் சுதர்சன சூரியுடைய 2 பிள்ளைகளும் 3 பிள்ளைகளும் பலராம ஸ்தானத்துல இருந்து நடுவில் இருக்கக்கூடிய ஸ்ருத பிரகாஷிகா கிரந்தத்தை காப்பாத்தி ஸ்ருத பிரகாஷிகா பூமௌ ஏனாதோ பரிரக்ஷிதா என்று சத்தியகாலபுரிக்கு வந்து அந்த கிரந்தத்தை மறுபடியும் பரிசீலனை செய்து சிஷ்யர்களுக்கெல்லாம் ஸ்ரீபாஷ்ய காலக்ஷேபத்தை செய்தருளினார் தேசிகன். நல்ல தேசிகனுடைய ஒரு தேசிகாபதேசமாகவும் இந்த பாசுரத்தை கொள்ளலாம். மார்கழி மாதத்தில் ஆண்டாள் கண்ணனோடு இருக்க வேண்டும், கண்ணனை அனுபவிக்க வேண்டும், கண்ணனுடைய குணாதிசயங்களை ஒவ்வொன்றாக தான் பாவிக்க வேண்டும் என்பதற்காக தோழிகளோடு சென்று பாடுவதுதான் திருப்பாவை. தோழிகளான பாகவதோத்தம ஸ்திரீகளோடு சென்று கண்ணனின் வீட்டு வாசல் வரைக்கும் அடைந்த ஆண்டாள் பார்த்தா வாயில் காப்பான் கோயில் காப்பான் கிட்டெல்லாம் அனுமதி பெற்றுக் கொண்டாள். அதற்கு பிறகுதான் தெரிகின்றது வீட்டுக்குள்ள யாரெல்லாம் இருக்காங்க. அந்த ஜன்னல் வழியா பாக்குறா யாரெல்லாம் படுத்துட்டு இருக்காங்க. அப்போது 4 தெரிந்தனர். யார் இந்த 4 பேர்? இந்த 4 பேருக்கும் நமக்கு என்ன சம்பந்தம்? இன்றைய நாள் எப்பேற்பட்ட நாளாக இருக்க வேண்டும் என்பதுதான் இந்த பாசுரத்தின் கருத்து. அம்பரமே தண்ணீரே சூரே அரசே அம்பரமே. அம்பரம்னு சொன்னா வஸ்திரம். அப்போது வஸ்திரம் என்பதனை ஒருவருக்கு தானம் செய்ய வேண்டும். வஸ்திரதானம்.
ஒன்னும் நமக்கு புதுசாவே வாங்கி நிறைய ஏழை மாணவர்களுக்கு கொடுக்கலாம், அல்லது அவர்கள் ஓகேன்னு சொல்லிட்டா நம்ம உடுத்திட்டு 4-5 வஸ்திரத்தையே கொடுக்கலாம். ஏதோ ஒரு விதத்தில் வஸ்திரதானம் செய்ய வேண்டும். அம்பரம், அம்பரம்னா எது நம்மளை கவர் பண்றதோ. இன்னொரு அர்த்தம் பல பேர் என்ன சொல்றாங்கன்னா, எது நம்மள மேலோட்டமா மூடி வச்சிருக்கோம், வீடு, வீடுன்னு கூட அர்த்தம் வச்சுக்கலாம், வீடு கட்டி தரலாம். அதனால அம்பரமே, தண்ணீரே, ஜலம். யாராவது தாகம் வந்தா உடனே தீர்த்தம் கொடுக்குறது. யாராவது பார்த்து வந்தா உடனே வாங்க சார் தீர்த்தம் வேணுமா, தீர்த்தம் கொடுக்குறது சார், பாருங்க சார் நான் 10 கேள்வி கேட்பேன், நீங்க கேள்விக்கெல்லாம் ஒழுங்கா வந்து 10 out of 10 வாங்கினாதான் தீர்த்தம் கொடுப்பேன்னு சொல்லக்கூடாது. தீர்த்தம் என்றால் யாருக்கும் கொடுக்க வேண்டும். தண்ணீரே, சோரே, சாப்பாட்டே. என்ன சாப்பாடு நம்ம சாப்பிட்றோமோ என்ன பண்ணி கொடுக்கணும், என்ன சாப்பாடு சாப்பிட்றோம்னா நம்ம தட்டிலேருந்து எடுத்துக்கணும். ஒழுங்கா அவருக்கு உட்கார்ந்து விருந்தோம்பல் செய்ய வேண்டும். So our Indian civilization speaks about how hospitable we can be towards others. அந்த ஹாஸ்பிட்டாலிட்டிங்கிறது நம்ம ரத்தத்துல ஊறி இருக்க வேண்டும். நம்ம வீட்டுக்குள்ளே யாராவது வந்தா சர்வேஷன் என்ன பண்ணுவேன், யாரையும் வரவே விட மாட்டேன் சார், முதல்ல அவளை உள்ள வாங்கன்னு சொல்லி உட்காருடான்னு சேர் போட்டு அவளுக்கு கொஞ்சம் தண்ணி வேணுமா இல்லை மோர் ஏதாச்சும் குடிக்கிறடான்னு கேட்டு வீட்டுக்கு வந்துருந்தப்பா ரொம்ப டச்சிங்கா பேசிட்டப்பா நீ. ஆனா ஒண்ணு தெரிஞ்ச வாழா இருந்தா நீ பாட்டுக்கு யாரும் மாமா வாங்க உள்ள, நீங்க சுவாமி சொல்லியிருக்காரு உள்ள வாங்கும்போது இருக்கா உங்க அம்மாவை ஆச்சரியப்பட்டு போயிடுவேன், தீயாரியா புது மாமா நம்ம வீட்டுக்குள்ள வந்திருக்காரு. தெரிஞ்ச வாழ்க்கா இருந்தா சர்வேஷ் இப்படி பண்றாரு. தர்ஷன் நீ என்ன பண்ணுவ, அவளை உள்ள கூப்பிட்டு உட்காந்து வச்சு தண்ணி அவளுக்கு என்ன பண்ணுவோம் அந்த வீடே வேணும் சார், எடுத்துக்கோப்பா வீடே எடுத்துக்கோப்பா நான் கிளம்பிட்டேன். எல்லாரும் ரொம்ப நல்ல மாணாக்களா இருக்கு. அதனால அம்பரமே, தண்ணீரே, சோரே, அறம் செய்யும். எந்த விதமான தானம் செய்ய வேண்டும், எந்த விதமான தர்மம் செய்ய வேண்டும், இது ஆண்டாளான ஏற்கனவே ஒரு பாசுரத்தை சொல்லியிருக்காங்க. எந்த இடத்துல விருந்தோம்பல் அந்த இடத்துல தான தர்மங்கள் செய்ய வேண்டும் இந்த மாதத்துல சொல்லியிருக்கா. மறுபடியும் அதை வலியுறுத்துறா. அப்ப சொல்லும் போது அம்பரமே, தண்ணீரே, சூரிய அறம் செய்யும். அப்ப மேல சொல்லிட்டு எம்பெருமான் நந்தகோபாலா எழுந்திரார். இத்துணை தான தர்மங்களில் ஈடுபட்டவராம் நந்தகோபாலன். அந்த நந்தகோபாலன் சொல்லும் போது எம்பெருமான் நந்தகோபாலா எழுந்திராய். ஏன் அவர் மேல அவ்வளவு ஒரு பக்தி? வரக்கூடிய மாமனாரை இம்ப்ரெஸ் பண்றா. மாமனாரே, நந்தகோபாலனே, இவ்வளவு தான தர்மங்கள் செய்யக்கூடியவரே அவர் பண்ணிட்டு இருப்பான்னு நினைக்கிறேன். அவரே ஆச்சரியப்பட்டு போறா, எல்லாம் அந்த மாதிரி எல்லாம் ஒன்றே பண்ணலீங்கம்மா, நம்ம இவ்வளவு நம்மள பிரைஸ் பண்றேம்மா. எழுந்திராய் கொம்பனார்க்கெல்லாம் கொழுந்தே குலவிளக்கே. அடுத்தது யாரு? அதனால கொழுந்தே குலவிளக்கே எம்பெருமாட்டி அசோதாய். அதனால இந்த இடத்துல கொம்பனார்க்கெல்லாம் கொழுந்தே குலவிளக்கே, அத்துணை பெண்களுக்கும் ஒரு எடுத்துக்காட்டாக ஒரு இன்ஸ்பிரேஷன் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு பெண்ணே யசோதையே, குலவிளக்கே எம்பெருமாட்டி யசோதாய் அறிவாய். அம்பரம் ஊடு அறுத்து ஓங்கி உலகளந்த உம்பர் கோமான் பாடி. கிருஷ்ணருக்கே நம்ம சொல்லி முடிப்பியா இவ்வளவு பெரிய லைன். அம்பரம் ஊடு அறுத்து, அம்பரம் அந்த உலகத்தை ஏற்கனவே ஒரு அம்பரம் சொல்லியாச்சு, அம்பரமே தண்ணீரை, இப்ப மறுபடியும் அம்பர். அதனால அந்த அம்பரம் ஊடு அறுத்து, அந்த அம்பரத்தை ஊடு துளை போட்டு அறுத்து அதை பிளந்து ஓங்கி உலகளந்த அன்னைக்கு திரிவிக்கிரமனாக இருக்கக்கூடிய எம்பெருமான். அதனால உம்பர் கோமானே உறங்காது எழுந்திராய். அந்த வாமனனாய் வந்து திரிவிக்கிரமனாய் உலகளந்து இருக்கக்கூடிய எம்பெருமானே, இன்னைக்கு இந்த யசோதா மாமி பக்கத்துல தம்மா துண்டா படுத்திருக்கே நீ தானே அது. அதனால எம்பெருமான் அம்பரம் உடர்ந்து ஓங்கி உலகளந்த உம்பர் கோமானை, உம்பர்களுக்கு கோமானை. உம்பர் கோமானை தேவர்களுக்கு சுவாமியே அரசனை. உம்பர் கோமானை உறங்காது எழுந்திராய். நீமே தூங்காது. முன்னாடி 8-9 வருஷம் ஆயிடுச்சு, இதுக்கு மேல தூங்கிய தலைவலியே எழுந்துக்கோ. உம்பர் கோமானை உறங்காது எழுந்திராய். அதுக்கு பக்கத்துல ஒருத்தர பார்த்தா கோல்டு மாதிரி தக தகதான் சொல்ற. செம்பர் கடலடி செல்வா. அவ வலதேவா பீம் பாய் மாதிரி இப்படி திரும்பி படுக்கிறார். செம்பர் கடலடி செல்வா வலதேவா. பொன்னை ஒத்திருக்கக்கூடிய திருவடி படைத்த பலராமா. செம்பர் கடலடி செல்வா வலதேவா. உம்பியும் நீ உன்னுடைய தம்பி பலராமருடைய தம்பி யாரு? அப்படின்னா அவருக்கு என்ன பேர்?
பலராமானுஜன் ராமானுஜன் பேர். அதனால பலராமானுஜரே பலராமரே பலராமானுஜரே உம்பியும் நீயும் உறங்கே இன்னுமா நீங்க தூங்கிட்டு கேள் எழுதுக்க கூடாதா. இந்த பாசுரத்துல ஒரு கதாபாகம் சொல்லப்பட்டது. கிருஷ்ணருக்கு பிறப்பித்த தாய் தந்தை யார்? வளர்த்தெடுத்த தாய் தந்தை. அப்ப கிருஷ்ணரை கம்சன் கூப்பிட்டாருன்னு சொல்லி அக்ரூரர் மறுபடியும் மதுரா நகரத்துக்கு அழைத்து செல்ல கண்ணனும் அங்கு சென்று கம்சனை கொன்று தீர்த்தார். தாய் தந்தையை சிறைச்சாலையிலிருந்து விடுவித்தார். அதான உடனே இந்த மதுரா நகரத்தில் வெகு காலம் வசிக்கும் போதுதான் இந்த ஜராசந்தனோடு யுத்தம் ஏற்பட்டது. ஜராசந்தனோடு ஒரு தடவை இல்ல, 2 தடவை இல்ல, 10-15 தடவைக்கு மேல ஒரே யுத்தம். மகர தேசத்திலாக இந்த ஜராசந்தனை கொண்டு தீர்க்கக்கூடிய சாமர்த்தியம் கிருஷ்ணன் கிட்ட இருந்தது. பாவம் தன்னுடைய கசின் பீமனுக்கு கொஞ்சம் பேர் போய் சேரட்டோங்கிறதுக்காக அந்த ஜராசந்தனை விட்டு வச்சுட்டாங்க. ஆனா இவன் படுக்கிற பாடு ஊர் மக்கள் கிட்ட வரைக்கும் போய் சேரும். அவரால் தாங்க முடியும். ஐயோ ஊர் மக்கள் கஷ்டப்படுறாளேங்கிறதுக்காக இவாளை அப்படியே ஷிஃப்ட் பண்ணணும். அதுக்கு முன்னாடி ஒரு ஊரை வாங்கி வீடெல்லாம் கட்டி கட்டி வைக்கணும். அப்பதான் பார்த்தா ஆஃப் த குஜராத் கோஸ்ட் ஒரு அழகான ஐலண்ட் துவாரகாங்கிற நகரத்தை நிர்மாணம் பண்ணி இவாளெல்லாம் யோக சக்தினால ஒரே நைட்ல எல்லாரையும் ஷிஃப்ட் பண்ணி ஜம்மன் வாழ்ந்தார்கள். இந்த கிருஷ்ணருக்கும் ருக்மிணி பிராட்டியாருக்கும் ஒரு குழந்தை பிறந்தது, பிரத்யும்னன். அந்த பிரத்யும்னன் ஒரு அசுரன் கடத்திட்டு போயிட்டான். ராம் பிரத்யும்னன் ஒரு அசுரன் கடத்திட்டு சம்பராசுரன் கடத்திட்டு போயிட்டான். அப்ப அந்த குழந்தைய நேர ஜலத்தில் இட, அந்த குழந்தை மீன் வயிற்றுல போய் மாட்டிக்க, அந்த மீனை அரண்மனைக்கு எடுத்து செல்ல, அந்த மீன் வயிறை கட் பண்ண, அந்த குழந்தை உயிரோடு இருக்க, அங்க இருந்த ஒரு பெண்மணிக்கு இந்த குழந்தை மேல ஆசை வர அவ 2 வருஷம் கழிச்சு கல்யாணம் பண்ணி வந்துட்டான். இந்த பிரத்யும்னனுக்கு வெகு காலம் கழித்து ஒரு குழந்தை அனிருத்தன். இந்த அனிருத்தன் அவன் நல்ல ஒரு யங் பாய், காலேஜ் போற பாய். நீ என்ன காலேஜ் போறப்பா? விவேகானந்தா காலேஜ். அப்புறம் உன்னோட காலேஜ் என்ன? காலேஜ் தான் முடிச்சா சார், நான் இப்ப வேலை பார்த்துட்டு இருக்கேன். அதனால இப்ப காலேஜுக்கு போற மாதிரி யங் பாயா அப்படியே அனிருத்தன் இருக்கும்போது, அனிருத்தன் இருந்த காலத்திலேயே பாணாசுரனுக்கு அழகான ஒரு பெண் உஷா என்று, அந்த உஷாவுக்கு அம்பாள் விரதத்தின் முடிவுல சொல்லி வச்சிருக்கா, நீ யார கல்யாணம் பண்ணிக்க போறியோ அவர் கனவுல வருவர். அவ அந்த ராத்திரிக்காக காத்திருந்தா கனவுல ஒரு யுவா தோன்றினா, அந்த யுவாவை கனவுல பார்த்தவங்க ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டா இந்த உஷா. ஆனா அந்த யுவாவோட பேர் இல்லை, அவர் பேட்ஜ் எல்லாம் போட்டுன்னு வரல, அதனால பேர் என்னன்னு தெரியாது. அடுத்த நாள் காத்தால தன்னுடைய தோழியான சித்திரலேகாவை கூட்டு வரைய சொன்னா. அழகா அவ வரைஞ்சு கொடுத்துட்டான். அழகா ஹீரோ மாதிரி ஜம்முன்னு இருக்கார் பார்க்க. அப்படி பார்த்த உடனே அந்த போட்டோ அப்படியே அந்த அந்த அரண்மனையில எடுத்துட்டு போகும்போது பார்த்தா கிருஷ்ணருடைய ரெஜிஸ்டர்ல கிருஷ்ணருக்கு அடுத்த பேஜ்க்கு இந்த போட்டோ, கிருஷ்ணருக்கு அடுத்த பேஜ்ல பிரத்யும்னன், அடுத்த பேஜ் அனிருத்தன். இந்த அனிருத்தன் தான் நான் பார்த்தேன் சித்திரலேகா அப்படின்னு சொன்ன உடனே சித்திரலேகா டோன்ட் வரி, நான் அவரை கிட்னாப் பண்ணி வந்தேன். சித்திரலேகாவுக்கு பல சாமர்த்தியம் இருக்கு. அப்படியே நேர போய் துவாரகாலேருந்து, அதுவும் அனிருத்தனை மட்டும் கடத்தல். அப்படியே கடத்தின போது படுக்கையோட சேர்த்து கடத்திட்டேன். இப்ப அந்த ஆட்காரெல்லாம் பெட்ஷீட்லாம் மாட்டலாம் அப்படின்னு பார்த்தா பெட்டே இல்லை, பிரதமர் ஷீட்டை மாத்துறதுக்கு. அதனால அந்த பெட்டும் காணும், அனிருத்தனும் காணும். அனிருத்தன் இங்க பார்த்தா உஷாவும் ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கா, அனிருத்தனும் ரொம்ப ஹேண்ட்ஸமா இருக்கா. 2 பேரும் அப்படியே கை கோத்துட்டு இந்த பனகல் பார்க், அந்த பார்க், இந்த பார்க், இதெல்லாம் மெட்ரோ கட்டடியோ அங்கெல்லாம் போய் ஆடிட்டாங்க. அங்கெல்லாம் போய் ஆடி ஜாமன் அப்படியே ஜம்மன் இருக்கும்போது இந்த பாணாசுரன் பார்த்துட்டான், அரெஸ்ட் உஷா அண்ட் அனிருத் இம்மீடியேட்லி அப்படின்னா. அனிருத் அப்போ ஏதோ மியூசிக் கம்போஸ் பண்ணியிருந்தார். அதனால அவ 2 பேரையும் கொண்டு ஜெயில அடைச்சு வச்சாச்சு. அவ கிருஷ்ணர் நேர படையெடுத்து பேரனை மீட்டெடுத்தார். அதனால முன்னாடி நடந்த ஒரு விஷயம் இப்ப ஆண்டாளுக்கு ஞாபகம் வந்துட்டான். பாவம் கிருஷ்ணருடைய பேரனான அனிருத்தனை கடத்திட்டு போயிட்டா சித்திரலேகா. ஏன்னா அனிருத்தனுக்கு பக்கத்துல அந்த பக்கமும் இந்த பக்கமும் யாரும் படுத்துக்கல. யாராவது படுத்திருந்தா அந்த பக்கம் தாத்தா பாட்டி, இந்த பக்கம் கிருஷ்ண தாத்தா ருக்மிணி பாட்டி யாராவது படுத்திருந்தா பாவம் பேரனான அனிருத்தனை காப்பாத்திருப்பா. இந்த தனியா படுக்க விட்டதுனாலதான் ப்ராப்ளம். அதனால இந்த கிருஷ்ணரை காப்பாற்றணும்னா ஒரே ஒரு வழி, அந்த பக்கம் பலராமர்
இந்த பக்கம் வந்து யசோதை நந்தகோபாலன் இவ 2 பேரையும் வச்சாதான் நடுவில் சாண்ட்விச் மாதிரி கிருஷ்ணரை வந்து ஜாகிரதையா பாதுகாக்க முடியும் என்பதற்காக பாடினாளாம். நமக்கு சந்தேகம், ஏன் சார் அது பின்னாடி நடந்தது, இது முன்னாடி வச்சிருக்காருன்னா, முன்னாடி நடந்த கிருஷ்ணாவதாரத்துல மனசுல வாங்கிட்டு இப்போ இருக்க கிருஷ்ணருக்கு ஒரு காப்பு மாதிரி வச்சிருக்கா ஆண்டாள். அதனால ஆச்சரியமான இந்த பாசுரம் தான தர்மங்கள் செய்ய வேண்டும் என்பதற்காகவும் கண்ணனுக்கு எவ்வளவு மங்களாசாசனம் ஆண்டாள் பண்றா. ஏற்கனவே அப்பா பண்ணியிருக்கார் திருப்பல்லாண்டுங்கிற பிரபந்தத்துல, இவ எப்படி பண்றா அப்படிங்கிறது தான் இந்த 17வது பாசுரம். அம்பரமே தண்ணீரே ஷோரே அறம் செய்யும் எம்பெருமான் நந்தகோபாலா எழுந்திராய் கொம்பனார்க்கெல்லாம் கொழுந்தே குலவிளக்கே எம்பெருமாட்டி அசோதாய் அறிவுராய் அம்பரம் ஊடு அறுத்து ஓங்கி உலகளந்த உம்பர்கோமானே உறங்காதெழுந்திராய் செம்பொற் கழலடி செல்வா பலதேவா உம்பியும் நீயும் உறங்கேலோர் எம்பாவாய். In the 17th Pasuram, Andal, while she has managed to get the grace of the Dwarapalakas in the 16th Pasuram, she observes that still the main door of the house has not yet been opened for her. She now manages to creep and check through the window gap as to who is doing what. As she creeps, she is able to see 4 of them sleeping. She describes them in a certain order, the order in which she has seen them. Along with the description and the order, she specifically mentions an attribute for every person. Now she says, Ambarame tannire shore aram seyyum emberuman nandagopala எழுந்திராய். Ambarame tannire shore. It is said that whatever little one can do, that charity must be done. What charity is she talking about? She's talking about giving clothes to others. Ambarame. Tannire, good pure water. Shore, some nice food. Isn't this what we can provide the needy? Give them clothes. Give them water. Give them food. So, you do annadanam. That is why they say annadata sukhi bhava. May the one who has served me food be good. Let them be prosperous. So she tells, these are the 3 kinds of prominent little charity that one can do. Ambarame, tannire, shore. Well, some management gurus and professionals may say physiological needs in the Maslow's hierarchy. This little girl tells in her own way, Ambarame, tannire, shore, aram seyyum. Let that do good. Who does all this? In her opinion, Emberuman Nandagopala எழுந்திராய். Isn't her prospect father-in-law Nandagopa, the chief of all Gopas, adept in doing this dhanam? கொம்பனார்க்கெல்லாம் கொழுந்தே குலவிளக்கே எம்பெருமாட்டி அசோதாய் அறிவுராய். Aren't you the head, the chief of all women folk here? Hey Yashoda, please get up. Then she wakes up Krishna. Ambaram Udu Arithu Ongi Ulagalanda. Initially she tells Ambarame, that is the clothes that we have. But what is the cloth for the Lord? The entire universe is his Shariram. Ambaram Udu Arithu Ongi Ulagalanda. When you came as Vamana and then grew as Trivikrama, your foot went and tore open the shell of Brahmandam and it grew further. Ambaram Udu Arithu Ongi Ulagalanda. In the 3rd Pasuram, she said Ongi Ulagalanda. Now she is calling the same Lord Trivikrama again. Ongi Ulagalanda. Umbar Komani. The one who is just not the head of Indra, Chandra, Vayu and Agni. You are the head of Nityasuris like Ananta, Garuda and Vishwaksena. Umbar Komani, the chief of all Nityasuris, Sadavashyanti Surayaha. எழுந்திராய். Shembur Kadaladi Chelva Baladeva. The 4th person she tells in the order is Baladeva, who has got gold-like feet. Shembur Kadaladi Chelva Baladeva. The one who has got the samriddhi, the prosperity. Hey Baladeva, Balarama. You and your brother wake up. Umbiyum Niyum.
Now, you may be wondering, if it has to go in an order, then Nandagopala should be sleeping, then Yashoda, then Balarama, and then Krishna. Or the other way, it should be Krishna, Balarama, Yashoda, and Nandagopa, ascending or descending. But what order is this? Nandagopala, Yashoda, Krishna and Balarama. Why should Krishna sleep between Balarama and Yashoda? Comes the question. To which the Vyakhyata, the commentator, tells, at a later date, while Krishna's son Pradyumna and later Pradyumna's son Aniruddha, who were in Dwaraka, Usha, Banasura's daughter, dreamt of having been in a relationship, in love with Krishna's grandson Aniruddha. She informs this to her friend Chitralekha, who was very good at drawing. So the moment they recognize that the person who came in Usha's dream was none but Krishna's grandson, called as Aniruddha, immediately Chitralekha tells, do not worry, I shall fetch him for you. She goes somehow with her Maya Shakti to Dwaraka, abducts Aniruddha with the cot and brings him with the cot and places it next to Usha's cot. So while Usha and Aniruddha wake up, they were surprised, pleasantly surprised to see each other. They fell in love. Though they fell in love, and there is a beautiful work in Prakritam called Usa Anuridham. Later, people have always felt great about it, and even Alvar tells, Magan, Avan Maganam, Avan Kadal Kundu. So his son's son fell in love, which is Aniruddha fell in love. Alvar mentions that. Nevertheless, Andal, who is much now talking in Kali Yuga, she knew the entire happenings, right? She was worried. What if Krishna's grandson himself was abducted? No, Krishna could also be abducted. So if I leave him in one corner, Nandagopala, Yashoda, Balarama and Krishna, there are chances that the demons could come from the other side and pick up Krishna and go. I cannot see Krishna being abducted and being tormented. So Andal, in order to provide safety, she sandwiched between the care and love-giving mother and the very strong Baladeva, very strong person, so that Krishna is protected. So her love was very much like her father. Her father Vishnu Chitta said, Attattin Pattamnal Toniya Achyutan. So the one who was born from Hasta Nakshatra, whether previously or backward, we do not know. Likewise, here Andal tells, Shambur Kadaladi Shelva Baladeva Umbiyum Niyum Urangelo Rembavai. So this Pasuram beautifully commemorates the very fact that Krishna, while he has to be respected, even his father, mother and brother were also equally respected by Andal. அம்பரமே தண்ணீரே அம்பரமே தண்ணீரே அம்பரமே தண்ணீரே தோரே அறம் செய்யும் அம்பரமே தண்ணீரே சோரே அறம் செய்யும் எம்பெருமானந்த கோபால எழுதிராய் எம்பெருமானந்த கோபால எழுதிராய் கொம்பனார்கெல்லாம் கொழுதே குலவிளக்கே கொம்பனார்கெல்லாம் கொழுதே குலவிளக்கே எம்பெருமாடி யசோதாயரி ஊராய் எம்பெருமாடி யசோதாயரி ஊராய் எம்பரமுடரு தோங்கி
பேயும் நீயும் ஊரகேலோரியம் பாவாய் பேயும் நீயும் ஊரகேலோரியம் Namaskaram. In the coming months of December, January and February, there are very many discourses of mine, both in Tamil and in English across different cities. The details of them have been posted on all my social media handles. Nevertheless, once more, for your attention and for your sake, I would like to read out very quickly. And on the 30th of December, tentatively I am to speak on the importance of Nutiyattu Divyadesham on the Vaikuntha Ekadashi Eve for PGP Auditorium in Singapore. On the 31st of December, it is for Tamil Isai Mandram in Georgetown. I will be speaking on Tiruppugadil Ramayanam. Coming to the month of January, on the 17th of Jan, I will be speaking on Narayaniyam in Wonder for Shanmukhananda in Mumbai. On the 18th of December, it is our grand production called Agre Pashyami at the very same premises. First of February, I am to participate and speak at the Jain University Summit in Kochi. And 13th of February, it will be a special lecture for Shivaratri for Odakattur Mutt, which will be organized by Ramakrishna Bhajana Sabha. On the 22nd of February, for the first time, I am going to be a part of Mayuram Bhajanotsavam in the very, very famous and very close to heart Mayavaram. So that is the program for now. I know it's too many programs. All this has been put in the form of poster. Please do participate wherever you can. Namaskar.